ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு பட்டு சாரியோட பேக் நெக் டிசைன் தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் மாடலில் ஃப்ரண்ட் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஒரு தடவை வித் வைஸ் மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ரா எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக் பார்ட்க்கு மார்க் பண்ணுறேன். இடுப்பு சுற்றளவில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்காக மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். அடுத்து ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த்தும் 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கிறேன். ஆர்ம் ஹோல் லைன் எல் கார்னர்லேருந்து 1 இன்ச் டயக்னலாக மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். அடுத்து செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சு. அந்த எல் லைன்லேயே மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 16 இன்ச்சு, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச்சு. எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து இடுப்பு சுற்றளவு எனக்கு 34 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச்சு. ஒரு 1 இன்ச் டாட்காக கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து மார்ஜின்காக செஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு. நம்ம ஃப்ரண்ட்டில் தான் இப்போ வந்து பிரின்சஸ் கட் போட்டு ஓப்பன் வைக்க போகிறோம். அதனால் ஓப்பன் சைட்லேருந்தே நான் இப்போ மார்க் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட்க்கு. ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இது வி பட்டி ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸை நார்மலாக எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் மார்க் பண்ண அதே மெஷர்மெண்ட்ஸ் தான். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வைக்கணும், இது பிரின்சஸ் கட்காக. ஸோ இங்கே நான் 14.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டோட ஹைட் 14 இன்ச் தான். ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே இடுப்பு சுற்றளவு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கிறேன். மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சேம் அதே தான். பேக் பார்ட்டில் என்ன மார்க் பண்ணமோ அதே தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 6 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் லென்த் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணிக்கணும். செஸ்ட் ரவுண்ட் 9 இன்ச்சு, வேஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின்காக. இது எப்போவும் நம்ம நார்மலாக மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ் தான் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம பிரின்சஸ் கட்காக மார்க் பண்ணிடலாம். இப்போ டக்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓப்பன் சைட்லேருந்து 4 இன்ச்சு. 36 சைஸ் இருக்கவங்களுக்கு இது நார்மலாக எப்போவும் நம்ம வைக்கிற மெஷர்மெண்ட் தான். சேம் ஓப்பன் சைட்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ அந்த பெரிய லைன் பக்கத்துலேயே 1.25 இன்ச்சில் 2 இன்ச்சுக்கு இன்னொரு சின்ன லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த 2 லைனோட டிப்பையும் கர்வாக லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த டக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு பிரின்சஸ் கட் லைனை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்ச மார்க்குக்கு நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக சைடில் எக்ஸஸாக கிளாத் வெட்டிக்கலாம். இடுப்பு சுற்றளவில் 2 இன்ச்சும் மார்பு சுற்றளவில் 1 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். ஸ்லோப்பாக ஒரு லைன் போடணும். ப்ளஸ் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணணும். அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பார்ட்டையும் பிரின்சஸ் கட் பார்ட்டையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. நெக் லென்த்து 5.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு நெக் டிசைனை வரைஞ்சிக்கலாம்.
இப்போ லைனிங் கிளாத்தில் நெக் டிசைனை வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக் டிசைனை ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைஞ்ச நெக் டிசைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். நெக்கில் இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் மட்டும் ஒரு சின்னதாக கட் போட்டுட்டு இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். நெக்கை ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்க சென்டர் பார்ட்டையும் நெக் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். இப்போது சென்டர் பார்ட்டோட 2 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி பிரின்சஸ் கட் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் மேலேயே ஒரு தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடில் இருக்க பிரின்சஸ் கட் பார்ட்டையும் இதே மாதிரி லைனிங் கிளாத்தோடு அட்டாச் பண்ணிடலாம். அடுத்து இந்த சென்டர் பார்ட்டையும் பிரின்சஸ் கட் பார்ட்டையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுடலாம். ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பிரின்சஸ் கட் பார்ட்டை அட்டாச் பண்ணும்போது அந்த டேர்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபுட்டரை மேலே தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. கிளாத்தை இந்த இடத்துலையும் இழுக்காமல் அதோட ஃப்ளோலையே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுருக்கம்லாம் எதுவும் வராது. இப்போ சென்டர் பார்ட்டையும் பிரின்சஸ் கட் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஹூக் பட்டிக்கிட்ட இன்னொரு டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம நார்மல் 3 டாட் ப்ளவுஸில் பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி. ஷோல்டர்லேருந்து 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச் லென்த்துக்கு நம்ம அந்த செகண்ட் டாட்டை இப்போ பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸோட ஃபிட்டிங் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இடுப்பு சுற்றளவில் லைனிங் கிளாத் கொடுத்து மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்சஸ் கட் பார்ட்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது 14.5 இன்ச் வச்சுருக்கோம். ஆனால் ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு தான். பேக் பார்ட்டோட வச்சு சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அது இஷ்யூ ஆகும். அதனால் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இடுப்பு சுற்றளவில் மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் வித் இருக்க மாதிரி ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதோட ஒரு எஜ்ஜை 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு இன்னொரு எஜ்ஜை ப்ளவுஸோட ரைட் சைடில் இடுப்பு சுற்றளவில் வச்சு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே மட்டும் விலகிற மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த லைனிங் கிளாத்தோட ஃபோல்ட் பண்ண எட்ஜ் இருக்கு இல்லையா, அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த தையல் உங்களுக்கு தெரியக்கூடாது, நீட்டாக இருக்கணும் வெளியே அப்படின்னா நீங்கள் ஹெம் கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இடுப்பு சுற்றளவில் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பிட்டேன். அடுத்து ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்போ போல் 2 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் எடுத்துக்கிறேன். இடுப்பு சுற்றளவுலையும் நெக்லையும் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த இடத்துல மட்டும் மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ அந்த 2 இன்ச் ஸ்ட்ரிப்பை கிளாத்தோட ரைட் சைடில் வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு அடிச்சுட்டு உள் பக்கமாக திருப்பி ஒரு தடவை இந்த மாதிரி மடிச்சுட்டு எகைன் நம்ம இப்போ போட்டோம் இல்லையா 1/2 இன்ச் ஸ்டிச்சு, அதையும் சேர்த்து இன்னொரு தடவை மடித்து அந்த ஃபோல்டிங் எட்ஜ் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி வி பட்டியும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு 2.5 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். இங்கேயும் இடுப்பு சுற்றளவுலையும் நெக்லையும் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதனால் கிளாத்தை மடித்து ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். ப்ளவுஸோட ராங் சைடில் இந்த கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் இப்படி டேர்ன் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்க இந்த கிளாத்தை 3/4 இன்ச்சுக்கு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு எகைன் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா ஒரு 1/2 இன்ச் தையல், அந்த தையல் மேலேயே இந்த ஃபோல்டிங் எட்ஜ் வர மாதிரி வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டில் ஓப்பன் வச்சு பிரின்சஸ் கட் ரெடி பண்ணிட்டோம். இனி பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நெக் டிசைனை மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் 2.25 இன்ச்சு, நெக் லென்த் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு சிம்பிளாக ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். இந்த நெக் டிசைனில் இந்த நெக்கை நீட்டாக மார்க் பண்ணிட்டோம்னா போதும், சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது மேலே இருக்க ரவுண்ட் நெக்கை வரைஞ்சாச்சு. அடுத்து கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு ஃபோல்டிங் சைட்லேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். என்னோடய டோட்டல் பேக் நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வர டிசைனோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. இதுக்கு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ கீழே வர நெக் டிசைனை வரைஞ்சிக்கலாம். இந்த கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு நான் வரைகிறேன். இது உங்கள் இஷ்டம்தான், கீழே வர டிசைன் வேறு மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஒரு கோன் ஷேப் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ண நெக் டிசைனை கட் பண்ணிடுறேன். இது லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 இன்ச் அந்த ஸ்ட்ரைட் லைன் விட்டோம் இல்லையா, நீங்கள் அது வேணும்னா இன்னும் கூட அதிகமாக வச்சுக்கலாம். அந்த இடத்துல நான் லூப் கொடுத்துட்டு நாட் வச்சு கட்டிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது லைனிங் கிளாத்தில் நெக் டிசைனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இந்த நெக் டிசைனை தைச்சிடலாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நீட்டாக பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அந்த நெக் டிசைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது நெக்கில் இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் டர்ன் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை ராங் சைடில் டர்ன் பண்ணியாச்சு. நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சுட்டு அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இடுப்பு சுற்றளவில் மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. நான் மறந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மடித்து தைங்க. 4 இன்ச் ஹைட்டில் ஒரு 1/2 இன்ச் வித் இருக்க மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் இப்போ டாட் பிடிச்சாச்சு. இப்போ 1 இன்ச்சுக்கு இடுப்பு சுற்றளவில் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை மடித்து தைச்சிக்கிறேன். அடுத்து இந்த நெக் டிசைனில் ஃபுல்லாக நான் கோல்டன் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். அதுக்கு 1.5 இன்ச் வித் இருக்க மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில். இந்த கிளாத்தோட ஒரு எட்ஜில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பைப்பிங் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட் கோர்க்கறதுக்கு அந்த லூப்பை தைச்சிடலாம். ப்ளவுஸோட கிளாத்தில் ஒரு 1.5 இன்ச் லென்த் இருக்க மாதிரி 4 ஃபோல்டிங் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த 2 இன்ச்சு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு 3 லூப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ப்ளவுஸோட ரைட் சைடில் வச்சு தைக்கணும். லூப்போட ரா எட்ஜஸ் வெளிப்பக்கமாக இருக்கணும். அதோட ஃபோல்டிங் சைட் பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும்.
அடுத்து நம்ம பைப்பிங் தைச்சு திருப்பும்போது இந்த லூப் கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு டர்ன் ஆகிடும். அதுக்காக தான் இப்போது 2 சைட்லேயும் 3 லூப் இருக்க மாதிரி தைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட அதிகமாக வச்சு தைச்சிக்கலாம். அடுத்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணிடலாம். பைப்பிங் கிளாத்தோட ரைட் சைடும் நம்ம ஃபேப்ரிக் ப்ளவுஸோட ரைட் சைடையும் ஒன்றா வச்சுட்டு பைப்பிங் கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வெளியே இருக்கிற மாதிரி வச்சு ராங் சைடில் அந்த நெக் டிசைன் மேலேயே ஒரு தையல் போடுறேன். நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த எட்ஜு மேலேயே ஒரு தையல் போடணும். பைப்பிங் தைக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா இது தான். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பைப்பிங் கிளாத்தோட ரைட் சைடும் ப்ளவுஸோட ரைட் சைடையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ ராங் சைடில் திருப்பிட்டு நான் அந்த எட்ஜு மேலேயே ஒரு தையல் போடுறேன். இப்போ இந்த ஃபுல் டிசைன்லேயும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ப்ளவுஸோட ராங் சைடில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதையே ஃப்ரண்ட் சைடில் திருப்பிட்டு பைப்பிங் கிளாத்தை அப்படியே இந்த மாதிரி உருட்டி ராங் சைடில் டர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு பைப்பிங் எவ்வளோ குண்டாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த கிளாத்தை உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் கிளாத்தை ப்ளவுஸோட ராங் சைடில் திருப்பிட்டு உங்களுக்கு பைப்பிங் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போடுங்க. அந்த கோல்டன் கிளாத் மேலே தையல் விழக்கூடாது, அதாவது பைப்பிங் மேலே விழக்கூடாது. டிசைன் ஃபுல்லாகவே இந்த கோல்டன் கிளாத்தை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி, ஃபினிஷிங்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போது பைப்பிங் கிளாத்தை இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம தைச்சோம் இல்லையா அந்த லூப்பு நாட் கோர்க்கறதுக்காக அதுவும் கரெக்டாக வெளிப்பக்கமாக திரும்பிடும். இப்போது நெக் டிசைன் ஃபுல்லாகவே இந்த கோல்டன் கிளாத் வச்சு நீட்டாக பைப்பிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அந்த கோல்டன் கிளாத்தை உள்பக்கமாக நீங்கள் வேணும்னா ஹெம் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மேலேயே ஒரு 1/4 இன்ச் 1 ஃபுட்டர் அளவு இருக்கிற மாதிரி மேலேயே இன்னொரு தையல் கூட போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டை கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.